Hi friends, welcome back to Sabaya Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் மொறுன்னு புதினா வச்சு புதினா கொத்தமல்லி வச்சு சூப்பரான கிறிஸ்பியான ஒரு சிக்கன் தான் பார்க்க போகிறோம். KFC சிக்கன் கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு. க்ரீன் சிக்கன் 65 எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பு, நான் இன்றைக்கி ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். புதினா கொஞ்சம் நிறையா எடுத்துக்கோங்க. ஓட்ஸு பொரிக்கிறதுக்காக. அப்புறம் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 1/2 லெமன், சால்ட் தேவையான அளவு சேர்க்க போகிறோம். இப்போது இந்த சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்க்குறனால உங்களுக்கு சாஃப்டான ஒரு சிக்கன் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்ச நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும், அப்போ தான் உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை நல்லா வாஷ் பண்ணி மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி நல்லா திக்காக அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட கொஞ்சமாக லெமன் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சாச்சு, துவையல் மாதிரி. இப்போது இதை நம்ம சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இது நல்ல புதினா ஸ்மெல்லோட உங்களுக்கு புளிப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட்டாக கிடைக்கும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா 1 ஹவர் நல்லா ஊறட்டும். அப்போ தான் அதோடைய வாசம், மசாலா எல்லாமே உள்ள சிக்கனுக்குள்ளே போகும். லாஸ்ட்டாக மிச்சம் இருக்கிற லெமனை ஃபுல்லாக சுற்றி புழிஞ்சு விட்டுட்டு இப்போது இதை ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு புளிப்பும் அதிலேயே இறங்கும். பாருங்கள், ஒரு 45 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு பிளேட்டில் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை அதில் ஓட்ஸில் பெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பேனை ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஓட்ஸை இந்த மாதிரி நல்லா அம்மிக்க விட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு ஓட்ஸ் பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு நல்லா அம்மிக்க விட்டுக்கோங்க. அம்மிக்க விட்டு இதை ஆயிலில் சேர்த்துக்கோங்க ஹீட்டான பிறகு. இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே ஓட்ஸ் கருகிரும், பட் உள்ள சிக்கன் குக் ஆகாது. ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது ஒரு சைடு குக்கான பிறகு பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நல்லா சிக்கன் உள்ளே குக்கான பிறகு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகுது. இது உங்களுக்கு KFC சிக்கன் கடையில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணுவாங்க. டேஸ்டான KFC சிக்கன் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா குக்கான பிறகு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது நீங்கள் ஓட்ஸ் போடாமல் கூட பொரிச்சு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், சூப்பரான நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching. Bye.